ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நல்ல சுத்தமான செம்மண் பூமி 4 ஏக்கர் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட இடம் ஏதாச்சும் விற்கிற மாதிரியோ இல்லை வாங்குற மாதிரியோ இருந்தால் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணலாம். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய இடம் உங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இடமா கூட இருக்கலாம். ஸோ வாங்க இந்த 4 ஏக்கர் பூமியோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். மரமெல்லாம் நல்ல காப்பில் இருக்குது. எல்லாம் அளவு வயசு மரம் தான். உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு காப்பு காமிச்சிட்றேன் பாருங்கள். ஸோ இந்த 4 ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 HP ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி கிணறு வந்துடும், ஒரு போர் வந்துடும். ஆனால் இதில் ஸ்பெஷல் என்னென்னா இந்த கிணறு தாங்க. தனி கிணறுனாலுமே கொஞ்சம் இதில் வந்து பார்த்திங்கன்னா காப்பு மரமும் ஒரு நடுவில் அது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஆனால் அது எல்லாமே பாலதள்ளிருச்சு. ஸோ எல்லாமே ஈல்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம அந்த கிணத்தை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். ஸோ வந்து இதில் இந்த தனி கிணறுல என்ன ஸ்பெஷல்னால், நம்ம அந்த காலத்தில் வந்து காசுக்கு பதிலாக அந்த சோளம் கம்பு அந்த மாதிரி இது கொடுத்து வேலை வாங்கி வெட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த காலத்தில் வெட்டின கிணறு. அதனால் இந்த கிணத்துல நமக்கு தனி கிணறுங்கிறதுனால ப்ளஸ் பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து அந்தளவுக்கு இந்த வெயில் காலத்துலேயும் எந்தளவு தண்ணி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிப்பேன் பாருங்கள். அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்லை தூக்கி போட்டு காட்டுவேன் பாருங்கள். உங்களுக்கு அந்தளவுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிறது. அதே மாதிரி மரமும் நல்ல காப்பில் இருக்குது. 70 to 75 மரம் போட்டிருக்காங்க ஏக்கருக்கு. அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பிஏபி இருக்குது. உங்களுக்கு ஒரு ஜோன் விட்டு ஒரு ஜோன் பிஏபி வரும். ஸோ வந்து இதுக்கு பிஏபியும் இருக்கிறதுனால உங்களுக்கு வாய்க்கால் தண்ணியும் வந்துடுது. ஸோ இதில் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்துடுது. கிணறு பாருங்கள், உங்களுக்கு அந்த சைடு நம்ம சுற்றி போய் பார்க்கும்போது தான் தெரியும் இந்த வெயில் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு நமக்கு. ஸோ இதில் வந்து இந்த 4 ஏக்கரில் நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்துடுது. ஃப்ரீ இபி, போரு, தனி கிணறு, ரெட் சாயிலு, நல்ல காப்புள்ள அளவு வயசு மரம், அதே மாதிரி வாய்க்கால் தண்ணி எல்லாமே வந்துடுது. அதே மாதிரி உங்களுக்கு டாக்குமெண்ட்டுன்னு வந்து பார்க்கும்போது இதில் வந்து 2 கையெழுத்து, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களோட 2 கையெழுத்து தான். அதனால் வந்து டாக்குமெண்ட்டும் கிளியராக இருக்குது. உங்களுக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருங்க இந்த சைடு நான் வந்து காட்டுவேன் பாருங்கள். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரிட்டையர்மெண்ட் லைஃபு நம்ம வந்து வாங்கி இதில் ஒரு நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி ஃபுல்லாக ஃபென்ஸ் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ப்ரைவசியாக நம்ம மட்டும் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். நம்ம வேறு யார் இடத்துக்குள்ளேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. வேறு யாரும் நம்ம இடத்துக்குள்ளே வர வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து இது வாங்கினா நம்ம ஒரு ஃபென்ஸ் போடுற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு ஃபென்ஸ் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்மளது மட்டும் ஸ்கொயராக தனி பிட்டாக நமக்கு வந்து தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு இதில் செம்மண்ணும் வர்றதுனால உங்களுக்கு வந்து நல்ல காப்பு வரும், நல்ல தண்ணி வசதி இருக்கிறது. இவங்க இப்போ ட்ரிப் போட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா விலை அப்படின்னு வந்து பார்க்கும்போது இவர் வந்து இங்கே ஏக்கர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 57 லட்ச ரூபாய்க்கு போயிருக்கு. அதனால் இவர் விலை வந்து ஏக்கர் 60 லட்ச ரூபா சொல்கிறாரு. சொல்லும் விலை தான். ஆனால் உடனடி கிரையமாக இருந்தால் அனுசரித்து கொடுத்துர்லான்னு சொல்கிறாரு. ஸோ வந்து அது நம்ம அந்த இடத்தோட ஓனர்கிட்ட தான் நம்ம நேரில் உட்காந்து பேசணும். அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்தோட ஓனர்கிட்ட உட்காந்து பேசுவோம். ஏன்னா நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ளே இந்த இடம் வர்ற மாதிரி இருந்தால் தாராளமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ வந்து விலையும் வந்து இவர் ரீசனபிளாக இங்கே இருக்கிற மார்க்கெட் ரேட் தான் சொல்கிறாரு. இப்போ பாருங்கள் கிணத்துல உங்களுக்கு தண்ணி அந்தளவுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த வெயில் காலத்துலேயும் தண்ணி எவ்வளோ மேலே இருக்குதுன்னு. ஸோ இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக கால் பண்ணுங்கள். நம்ம வந்து நல்லபடியாக பேசி முடிக்கலாம். அதே சமயம் உங்களுக்கு இந்த இடத்த பற்றியோ இல்லை இந்த இடத்தோட டாக்குமெண்ட்ஸ் பற்றியோ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அது என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இது பிடிச்சவங்க கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.